நமக்கு எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு, நிறைய விஷயங்களை நாம் அப்படி கனவு கண்டுட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்று நடந்து கிடைக்காதா என்று, அந்த கனவுகளெல்லாம் ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் அதிக நேரம் சிந்திப்பதுண்டு. அதெல்லாம் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்கு நாளை ஃபஜருக்கு முன்னதாக ஒரு 2 ரக்காத்து ஒரு சுன்னத்து தொழுகையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதனுடைய நெய்யத்து, அதை எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையின் பிறகு ஒரு சின்ன சலவாத்து, அதன் பின்பு ஒரு சின்ன இஸ்மு, இவ்வளவுதான். கூடி போனால் ஒரு 10 நிமிடம் போதுமானது. அதன் பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஹாஜத்து நடந்து கிடைக்க வேண்டுமோ அதற்கு வேண்டி நீங்கள் இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும். அந்த ஒரு தேவை உங்களுக்கு ஹயரானது என்றால் அல்லாஹு தாலா அதை உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு மகத்துவம், அந்த அளவுக்கு கூர்மையான நிறைய சஹாபாக்கள் தொழுத சக்தி வாய்ந்த ஒரு தொழுகையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு தொழுகை நமக்கு தொழுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. இது எப்பொழுதும் எந்த நேரத்தில் யாருக்குமே தொழலாம். ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் இந்த தொழுகையை தொழலாம். அதுபோல் பெண்களுக்கானது என்று கிடையாது, ஆண்களுக்கும் இதை தொழலாம். இது வருகின்ற ரமலானில் தான் தொழ வேண்டும் என்று கிடையாது. நாம் இருக்கக்கூடிய இந்த ஷோபானுடைய இந்த தினத்திலேயே நாம் ஆரம்பித்து விடுவோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகள் ஒன்று பூர்த்தியாகி கிடைக்க நாளை ஃபஜருக்கு முன்னதாக எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஹயரான எந்த ஒரு தேவையும் நடந்து கிடைக்க இந்த ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய தேவை பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹு தாலா வேகத்தில் அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த தொழுகை எது, எப்படி தொழ வேண்டும், எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்றாட வாழ்க்கையில் நம்மில் பலருக்கும் கன்ஃபியூஷன் வரக்கூடிய, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். 2 கல்யாண ஆலோசனை வந்திருக்கிறது. நமது பிள்ளைகளுக்கு 2 வரன் வந்து நிற்கிறது. அப்போது இந்த வரனை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது இதை நம்ம சூஸ் பண்ணலாமா? நமக்கு எது இதில் ஹயரானது என்று நமக்கு தெரியாது. அதே போல் ஒரு வியாபாரம் செய்வதற்கு நாம் தயாராகின்றோம். இந்த ஒரு பிஸ்னஸை எடுக்கலாமா அல்லது இந்த பிஸ்னஸை எடுக்கலாமா? இந்த 2இல் நமக்கு ஹயரானது எது? அதே போல் ஒரு வீட்டை வாங்க ஆசைப்படக்கூடியவங்க 2 வீட்டை ஒரே நேரத்தில் பார்க்கிறாங்க. இந்த 2 வீட்டில் எது ஹயரானது? அப்படி நிறைய தேவைகள் நமது கண் முன்னாடி வந்து நிற்கும். அவற்றில் நமக்கு ஹயரானதையும் சிறந்ததையும் நமக்கு கண்டுபிடிப்பதற்கு நமக்கு தேர்ந்தெடுக்க உள்ள ஒரு தொழுகை, அந்த ஒரு தொழுகையை இன்றைய தினத்தில் நம்ம படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸின் பிரத்துல்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொருவருடைய ஹயரான தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து தந்து, அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை அல்லாஹு தாலா போக்கி தந்து, நமது வாழ்க்கையில் எல்லாவித ஹயர்களையும் பரக்கத்துகளையும் தந்து நாம் ஒவ்வொருவரையும் நம்மை படைத்த இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாளை புனிதமான மகத்தான ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் நுழைய போகிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் நம்மிடத்தில் வந்து சேருகிறது. நாம் காத்திருந்த அந்த புனிதமான மாதத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். நிறைய பேர் வேலை தேடி வெளிநாட்டிற்கு செல்கிறாங்க. அதுபோல் படிக்கக்கூடியவங்க படித்து அந்த ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அதே மாதிரி அவர்களுக்கு நிறைய கடன் இருக்கிறது. அந்த கடன் எல்லாம் ஒன்று அடைந்து கிடைக்க வேண்டும். அப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய அந்த ஹாஜத்துகள் எல்லாம் ஒன்று நிறைவேறி கிடைக்க என்ன துவா நாங்கள் ஓத வேண்டும், என்ன திக்ரு நாங்கள் ஓத வேண்டும், எந்த சலவாத்து நாங்கள் ஓத வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. அதே போல் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நிறைய ஆசைகளும் கனவுகளும் உண்டு. இப்போ என்னுடைய வீட்டு வேலை சீக்கிரம் நடந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தேவை. அதே போலவே உங்களில் பலருக்கும் வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதே போல் கல்யாண ஆலோசனை ஒன்று பேசி வைத்திருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அல்லது கல்யாணத்திற்காக ஒரு வரனை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அல்லது மனதிற்கு பிடித்த ஒரு நபர் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அதற்கு வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதே போல் கல்யாணமாகி பல வருடமாகியும் ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தைக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதே போல் கடன் இருக்கிறது, அந்த கடனை ஒன்று அடைக்க வேண்டும், அதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று காத்திருக்கக்கூடியவங்க உண்டு. அதே போல் நல்ல ஒரு வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதே போல் வெளிநாட்டில் ஒரு வேலை சரியாக வேண்டும் என்று முயற்சிகளோடு இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அப்போது இப்படிப்பட்ட ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேற்றி கிடைக்க
நாளை நாம் ஒரு வெள்ளிக்கிழமையில் நுழையிருக்கின்றோம். புனிதமான அந்த வெள்ளிக்கிழமையில் ஃபஜருக்கு முன்னதாக 2 ரக்காத் தொழுகை. இந்த 2 ரக்காத் தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்பு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய 11 தடவை ஓத வேண்டிய ஒரு சலவாத் இருக்கிறது. அதை போலவே 11 தடவை இறைவனுடைய மகத்தான ஒரு இஸ்மை ஓதி நாம் துவா செய்தால், நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் ஹயரானது என்றால் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை பூர்த்தி செய்து தருவான். அந்த ஒரு தொழுகையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். பலரும் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ பிள்ளைங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, எனக்கு ஒரு லவ் இருக்கிறது, அந்த லவ் ஒன்று எனக்கு செட்டாகி கிடைக்க வேண்டும். அதை போல் எக்ஸாம் வருகிறது, அதில் அவன் தோற்க வேண்டும், அவன் தோல்வியடைய வேண்டும், நான் வெற்றி அடைய வேண்டும். அதை போல் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து பாதிக்க வேண்டும், அல்லது அவனுடைய வீடு தகர்ந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட வேண்டாத தேவையில்லாத சிந்தனைக்காக, தேவையில்லாத ஹாஜத்துக்காக தொழ வேண்டிய ஒரு தொழுகை கிடையாது இது. நல்ல தேவைகள், நமது ஹயரான தேவைகள் நடந்து கிடைப்பதற்கு உள்ள அந்த ஒரு ஹாஜத்து நிறைவேறி கிடைக்க நாம் தொழ வேண்டிய ஒரு தொழுகையை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காலத்துல்லஹு இலல்லாஹி ஹாஜா, யாருக்காவது இறைவனிடத்திலிருந்து ஒரு தேவை பூர்த்தியாகி கிடைக்க வேண்டும் என்றால், அதாவது இறைவா என்னுடைய நோய் ஒன்று விலகி கிடைக்க வேண்டும் ரப்பே, அது நமது ஒரு தேவையாகும். அதே போல இறைவா ஹயரான ஒரு வேலை எனக்கு நீ தருவாயாக ரப்பே, அதே போல் ஹயரான ஒரு கல்யாண வாழ்க்கை நீ எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமே ரப்பே, அதே போல் இறைவா நல்ல ஒரு வீட்டை எனக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக ரப்பே, அதே போல் இறைவா நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடன் என்பது எனக்கு அடைய வேண்டும் ரப்பே, அந்த ஒரு ஹாஜத்தை நீ எனக்கு பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே. இப்படி நிறைய தேவை இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் ரப்பே, நல்ல ஒரு வாகனம் எனக்கு வாங்க வேண்டும் ரப்பே. இப்படிப்பட்ட தேவைகள் நிறைய இருக்கும். இந்த தேவைகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இறைவனிடத்திலிருந்து நமக்கு பூர்த்தியாகி கிடைக்க வேண்டிய அந்த ஒரு தேவைகள் வேகமாக நமக்கு நடந்து கிடைக்கவும், அல்லது ஒரு நபருக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு நபரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சைன் கிடைக்க வேண்டும், அந்த ஒரு சைன் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், அது ஹயராக இருக்கும். அப்படின்னா அப்படி மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டியிருக்கிறது என்றால், அது துனியாவுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நோய் விலகி கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் சரி, அல்லது அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை என்பது விலக வேண்டும் அப்படியாக இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, அப்படி நமது எந்த ஒரு தேவை இறைவனிடத்திலிருந்து பூர்த்தியாகி கிடைக்க நாம் காத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அல்லது மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் செய்ய வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஒரு அடியான் நல்ல விதத்தில் ஒலு செய்தால், அதாவது ஒலு செய்யும் போது அதனுடைய சுன்னத்தும் அதனுடைய மரியாதைகளை எல்லாம் பின்பற்றி அழகிய முறையில் அவன் ஒலு செய்யட்டும். அதன் பின்பு 2 ரக்காத் அவன் தொழுகை தொழுது கொள்ளட்டும். எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழுவதும் ஹயரானதும் சிறந்ததும், அதிலும் சிறந்தது ஃபஜருக்கு முன்னதாக உள்ள நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமை நாம் ஃபஜருக்கு முன்னதாக உள்ள நேரம். நாளை வெள்ளிக்கிழமை இன்று மகரிப்புக்கு பின் உள்ள ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹு தாலா அதிக நன்மையை நமக்கு எழுதுவான். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஈடுபடக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தாலா அதிகமான நன்மையை நமக்கு எழுதுவான். அதனால அழகிய முறையில் நீங்கள் ஒலு செய்து, உங்களுடைய பள்ளியிலாக இருந்தால் சரி ஆண்கள் பள்ளியில் சென்று தொழலாம், அல்லது வீட்டிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டில் தொழலாம். அப்போ அழகான முறையில் நீங்கள் ஒலு செய்துவிட்டு தொழுகைக்கு வேண்டி நீங்கள் நிற்கிறீங்க. இப்பொழுது நாம் நெய்யத்தை வைக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டிய நெய்யத்து 2 ரக்காத் ஹாஜத்து தொழுகையை நான் இறைவனுக்கு வேண்டி தொழுகின்றேன், அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் தொழுகின்றேன். ஹாஜத்து தொழுகை நமக்கு கூடி போனால் 12 ரக்காத்துகள் ஆகும். ஒரு மீடியம் லெவல்னு பார்த்தா 6 ரக்காத், அதிலும் குறைந்ததுன்னு பார்த்தா 2 ரக்காத். அப்போ நெய்யத் எப்படி வைக்க வேண்டும்? கிபிலாவை முன்னோக்கி நான் என்னுடைய அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி 2 ரக்காத் ஹாஜத்து தொழுகையை நான் தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி கொள்ளுங்கள். அதன் பின்பு வஜ்ஜகத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி ஃபாத்திஹா சூராவை முழுமையாக ஓதி முடித்து கொள்ளுங்கள்.
அதன் பின்பு முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு தடவை சூரத்துல் காஃபிரூன் ஓதிக்கொள்ளுங்கள். அதே போலவே மறுபடியும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது ரக்காத்தில் நீங்கள் ஓத வேண்டிய மற்றொரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்கிற சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் எப்பொழுதும் தொழுகை போல் தொழுதுவிட்டு அத்தஹியாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் சலாம் கொடுத்து கொள்ளுங்கள். சலாம் கொடுத்துவிட்டு எந்த அமர்வில் இருக்கிறீங்களோ அதே அமர்வில் இருந்து உங்களுக்கு தெரிந்த சலவாத்தை 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். நான் இங்கே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செலவாத்து அற்புதமான ஒரு செலவாத் ஆகும். நீங்கள் ஒரு தடவை ஓதினால் 5 லட்சம் செலவாத் ஓதிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு செலவாத்து. அந்த செலவாத்தை ஓதிவிட்டு நாம் இறைவனுடைய மகத்தான ஒரு இஸ்மை ஓத வேண்டும். இந்த இடத்தில் நான் உங்களிடம் முதலில் செலவாத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஓத வேண்டிய அந்த அற்புதமான மகத்தான பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் அதத மாஃபில் மில்லாஹி ஸலாத்தன் தாஇமத்தன் பி தவாமில் முல்கில். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் அதத மாஃபில் மில்லாஹி ஸலாத்தன் தாஇமத்தன் பி தவாமில் முல்கில்லா. இந்த ஒரு செலவாத்தை மகத்தான இந்த செலவாத்தை 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு மகத்தான இறைவனுடைய சக்தி பெற்ற வல்லமை வாய்ந்த கூர்மையான ஒரு இஸ்மை நாம் ஓத வேண்டும். அப்போ நமது தேவைகள் எல்லாம் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்காக நாம் இந்த தொழுகையை தொழுதோம். நமது தேவைகள் எல்லாம் நிறைவேறி கிடைக்க நாம் ஓத வேண்டிய மகத்தான இஸ்மு யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ். ஆற்றலுடையவன், என்னுடைய எந்த தேவையும் நிறைவேற்றி தருவதற்கு ஆற்றலுடைய ரப்பே, உனக்கு மட்டுமே அந்த ஆற்றல் இருக்கிறது. அதான் இந்த அர்த்தம், இந்த இஸ்முடைய அர்த்தம். அதனால் ஆற்றலுடைய என்னுடைய ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன் அப்படின்னு யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை ஓத வேண்டும். இந்த ஒரு சக்தி பெற்ற திருநாமத்தை அதே அமர்வில் இருந்து 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு அதே அமர்வில் இருந்து ஆத்மார்த்தமாக முழு மனதோடு தமிழில் உங்கள் தேவைகளை ரப்பிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் பின்பு இறைவா, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ பொறுத்து தார் ரப்பே என்று ஆத்மார்த்தமாக துவா செய்துவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹு தாலாவிடத்தில் கேளுங்கள். அப்போ இந்த ஒரு ஹாஜத் தொழுகையை நாளை ஃபஜருக்கு முன்னதாக புனிதமான மகத்தான ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இதன் பின்பு நாம் நுழைய இருக்கின்றது ரமலான். அதனால் நாளை அழகிய இந்த ஒரு நாளில் ஃபஜருக்கு முன்னதாக எழுந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு உங்கள் தேவைகளை ரப்பிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஒரு ஹாஜத்து தொழுகையில் நல்ல ஒரு வேலைக்காக துவா செய்கிறீங்க என்றால், அந்த வேலை உங்களுக்கு ஹயரானது என்றால் ரப் உங்களுக்கு அந்த வேலையை நிறைவேற்றி தருவான். இப்போ 2 கல்யாண வரன் வந்து நிற்கிறது. இறைவா, எது எனக்கு ஹயரானது அப்படின்னு இந்த ஒரு ஹாஜத்தை தொழுது ரப்பிடத்தில் கேட்டால் உங்களுக்கு இறைவன் அதை காண்பித்து தருவான், எது ஹயரானது என்று. அப்போது நமது ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கு தொழ வேண்டிய ஒரு எஃபெக்டிவான தொழுகை தான் இந்த ஒரு தொழுகை. அப்போ அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும், அதில் எந்த சூறாவை ஓத வேண்டும், அதில் எப்படி நெய்யத்து வைக்க வேண்டும், எத்தனை ரக்காத்து தொழ வேண்டும், அதன் பின் எந்த ஒரு இஸ்மை ஓத வேண்டிய மகத்தான இஸ்மையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அப்போ நாளை நாம் இருக்கக்கூடியது ஷோபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில். இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டும் அந்த நேரத்தின் பரக்கத்து கொண்டும் இந்த தொழுகையின் பரக்கத்து கொண்டும் இறைவனின் சக்தி பெற்ற மகத்தான இஸ்மின் பரக்கத்து கொண்டும் உங்களுடைய எந்த ஒரு ஹாஜத்தும் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் நிறைவேறி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மூமியினுடைய தேவையும், இந்த தொழுகை தொழக்கூடியவங்க ஒவ்வொரு மூமியினுடைய கல்பில் இருக்கக்கூடிய தேவையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.